தமிழ் பேசினா 100 வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாம உயிரோட இருப்போமா? எப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றவன கேளுங்க. தமிழ் இந்த எழுத்துக்களில் ஒரு தந்திரம் இருக்கு. எப்படி தெரியுமா? உயிர் எழுத்துக்கள் நம் உயிரோட உற்பத்தி சக்தியை அதிகரிக்குது. உயிர் மெய் எழுத்துக்களை நாம் பேசும்போது நம்முடைய மன குவியலை வலிமைப்படுத்துகிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 1/3 சுவாச காற்று மூலாதாரத்தை தொடாமல் வீணாக போகிறது. ஒரு மனிதனுக்கு 21,600 சுவாச காற்று உருவாகிறது. அதில் 14,400 மட்டுமே நம் உடலின் மூலாதாரத்தை தொடுகிறது. மீதி 7,200 நம் உடலின் மூலாதாரத்தை தொடாமல் வீணாக போகிறது. ஆனால் நாம் தமிழ் மொழியை உச்சரிக்கும் போது அத்தனை சுவாச காற்றுகளும், அதாவது 21,600 சுவாச காற்றுகளும் நம் உடலின் மூலாதாரத்தை தொட்டு நம் உடலை வலிமையடைய செய்கிறது. எப்படி என்று தெரியுமா? உயிர்மை எழுத்தை உச்சரிக்கும் பொழுது ஒரு எழுத்துக்கு 100 சுவாச காற்று உண்டாகிறது. அப்படி என்றால் 216 எழுத்துக்களை நாம் உச்சரிக்கும் போது 21,600 சுவாச காற்றுகள் உருவாகி நம் உடலின் மூலாதாரத்தை தொடுகிறது. அப்பனா நம்ம 100 வயசுக்கு தானே நல்லா இருப்போம், சொல்லுங்க. அதனால தான் தமிழ் மொழியை தாய்மொழி என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? ஒரு தாய் தன் குழந்தை 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்குன்னு தானே நினைப்பாங்க, நோய் நொடி இல்லாம. தாய்மொழியாம் தமிழ்மொழி, தமிழ் மொழியாம் தாய்மொழி, எப்படி வேணாலும் சொல்லலாங்க. இப்போ ஏற்பட்ட தமிழ் மொழியை பேச கசக்குதா என்ன?